சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. எத்தனை பேர் சொல்றீங்க நான் உபத்திரவப்பட்டது நல்லது? நேற்றைக்கு காலையில் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு சின்ன பிள்ளை எப்படி ஏங்கி 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 சத்தமிட்டு அழுவானோ, அதை போல் ஆண்டவருடைய சமூகத்துல அவன் கதறி கதறி நேற்றைக்கு காலையில் அழுது கொண்டிருந்தேன். அப்ப ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 5 அப்பத்தையும் 2 மீனையும் சின்ன பையனுடைய கையில இருக்கும் வரைக்கும் அதுக்கு ஒரு மதிப்பு இல்லை. எப்போ ஆண்டவர் தம்முடைய கையில் அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்தாரோ, அவருடைய கையினால் ஒருவேளை அந்த அப்பம் பிக்கப்படும் போது அப்பத்துக்கு வலிச்சிருக்கலாம், மீனுக்கு வலிச்சிருக்கலாம். நாம் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தினால் அவன் உடைக்கப்படும் பொழுது நமக்கு வலித்திருக்கும். ஆனா கையில கொண்டு வந்த அந்த அப்பத்தையும் மீனையும் கூடையில வைத்து தலையில சுமக்க பண்ணுகிறவர் இயேசு. எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் உன்னை திருப்தியாக்குகிறது மாத்திரமல்ல, மீதியான துணிக்கைகளை கூட மற்றவங்க வேஸ்ட்னு சொல்லி ஒதுக்கிறத கூட அவன் 12 கூடைய நிறைய எடுத்து அதை தலையின் மேல சுமக்க பண்ணுகிறவர் இயேசு. ஆமென். அவர் என் கூட இருக்கும்போது நான் கலங்க வேண்டிய தேவையில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? இயேசு என் பட்சத்தில் இருக்கும்போது நான் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு நாள் வரும், அன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், வெறுத்தவங்க முன்னாடி அன்னைக்கு வேஸ்ட்னு ஒதுக்குனவங்க ஆமென் தலையிலே வைத்து சுமக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் தருவார். நம்புகிறவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி, அவர் குயவனாய் இருக்கிறபடியினாலே, அவர் தமக்கு இஷ்டமானபடி நம்மை வணைகிறபடியினாலே அவருக்கு உடைப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது, அவருக்கு நம்மை உருவாக்குவதற்கும் அதிகாரம் இருக்கிறது. அநேக நேரங்களில் உடைக்கப்படும் போது நாம் கதறுகிறோம், ஆண்டவரே என்னால முடியலப்பா, இதுக்கு மேல பாடு சாகிப்பதற்கு என்னால முடியலப்பா, ஆண்டவர் இதுக்கு மேல என்னால முடியல, எனக்கு வலிக்குது ஆண்டவர், எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு பலன் இல்லப்பான்னு சொல்லி அழுகிறோம். ஆண்டவர் நமக்காய் யாவற்றையும் செய்து முடிக்கிறார். நல்ல பொன்னாய் நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னார். ஆமென். அக்கினியிலே பரிசோதிக்கப்பட வேண்டும், அக்கினியினால் சோதிக்கப்பட வேண்டும், அக்கினியினால் புடமிடப்பட வேண்டும். ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், இந்த நிந்தைகள் எல்லாம் மாறும், இந்த அவமானங்கள் எல்லாம் மாறும், இந்த கண்ணீர் எல்லாம் தீரும், இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகும், இந்த பாடுகள் எல்லாம் மகிமையாய் மாறும். நம்புகிறவங்க நல்ல கைகளை தட்டி நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் மகிமையாய் மாற்றுகிற இயேசு வந்திருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளுக்கு நல்ல பரிகாரியாக இயேசு இங்க வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஒருபோதும் நம்மை தள்ளாத நல்ல தகப்பன், அவர் ஒருபோதும் மற்றவர்களிடத்திலே நம்மை விட்டு கொடுக்காத நல்ல தகப்பன். இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்னவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லாரும் அப்படியே வாய்களை திறந்து இயேசுவை பார்த்து சொல்லுவோமா சத்தமா? கண்களை மூடி இதயத்தின் ஆழத்திலிருந்து, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். திராணிக்குமே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். ஒரு முறை கூட சொல்லுவோமா? பொன்னை போல என்னை புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே. சத்தமாய் பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவே என்றென்றுமே. திராணிக்குவே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். நல்ல சொல்லுங்க. திராணிக்குவே சோதித்திடார் தாங்கிட பலனளிப்பார். தேவசித்தம் தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவசத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்கிறே. தேவசித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே. தேவசத்தம் என்னுள் பலமாக தோணிக்குதே.
அநேக நேரங்களில் நாம் கேட்டிருக்கலாம், ஆண்டவரே இதுக்கா என்ன ஊழியத்துக்கு அழைச்சீங்க, இதுக்கு ஆண்டவரே என்ன ஆராதிக்க வச்சீங்க, இதுக்கு ஆண்டவரே என்ன பாட வச்சீங்க, இதுக்கா என்ன பயன்படுத்துவேன்னு சொன்னீங்க, இதுக்கா என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைச்சீங்க. அவர் சொல்லுவார், ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். நீ கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர். எகிப்தியருக்கு வரப்பட்ட வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பட்டேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நல்ல கைகளை தட்டி அப்பாவை பார்த்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு, அப்பா நீங்க மாத்திரம் எனக்கு போதும் அப்பா, உங்க பிரசன்னம் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா, உங்க சமூகம் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கைகளை தட்டி, அப்பா நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு ஊழியம் எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு வேலை எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத ஒரு படிப்பு எனக்கு வேண்டாம், நீங்க இல்லாத குடும்பம் எனக்கு வேண்டாம். ஓ நீர் மாத்திரம் எனக்கு போதும் அப்பா. சொல்லுங்க சொல்லுங்க ஏசப்பாவை பார்த்து, எனக்கு நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே சொல்லுங்க. ஓ ரபா பாபா லபரா ஷந்தரலபோ, முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சொல்லுங்க சகலமும். சகலம் நீ அனுபவித்த பாடு நன்மைக்கு, நீ பட்ட பிரயாச நன்மைக்கு, நீ பட்ட வேதனை நன்மைக்கு, நீ பட்ட கண்ணீர் நன்மைக்கு, நீ பட்ட கவலை நன்மைக்கு. ஓ ரபா பாபா பாபா தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. தேவ சித்தம் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என் உள்ளம் பலமாக தோனிக்குதே. முன்னறிந்து சொல்லுங்க அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவாரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமும் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். நல்ல கைகளை தட்டி சத்தமாய், சகலமும் என் நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். கைகளை தட்டி சொல்லுங்க. தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் ஆமென் என்னுள்ள பலமாக தோனிக்கு. தேவ சித்தம் தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். மகிமையானவரே நாங்களே உங்களுடைய சமூகத்தில் ஒப்படைக்கிறோம். தோனிக்குதே எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன். நல்ல சொல்லுங்க நல்ல சொல்லுங்க. ஆமென். இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. உண்மையாய் சொல்லுகிறவர்கள் மாத்திரம். இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயம். ஒரு முறை கூட சொல்லுங்க. எத்தனை இன்னல்கள் எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. அப்பாவை பார்த்து எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேன் ஐயா. ரத்தமே சிந்தி ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன். நிச்சயம் நிச்சயமே. சத்தமாய்
ஜெயமே. மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. ஆமென். மகிமை 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 நம்பிக்கையானவரே, மாறாதவரே, உமக்கு மாத்திரம் எங்கள் ஆராதனை. சத்தம் உயர்த்தி மகிமை மகிமை மாட்சிமை. ஆராதனைக்கு தகுதியானவரே, ஒருவரும் சேராத ஒளியிலே வாசம் செய்கிறவரே, ஆதி மந்தமானவரே. மகிமை என் நேசருக்கே. அல்லேலூயா அல்லேலூயா. சொல்லுமா அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், கர்த்தருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வார்? எத்தனை பேர் சொல்றீங்க? கடைசியா ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி நான் பாஸ்டருடைய கையில கொடுக்க விரும்புறேன். அப்படியே நல்ல கைகளை உயர்த்தி, கடைசியா நல்ல கைகளை உயர்த்தி ஏசப்பா பார்த்து சொல்லுவோமா? மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உமை மணலே. ஒரே ஒரு முறை மாத்திரம் நல்லா சொல்லுங்க ஏசப்பா. என்ன வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல, உம்மை விட்டு என்ன பிரிக்க முடியாது. என்ன வேணாலும் வரட்டும், உம்மை விட்டு என்ன பிரிக்க முடியாது. மகிழ்ச்சி மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உம்மை மறவேன். எல்லாரும் அப்படியே. எத்தனை இன்னல்களின் வாழ்க்கையில வந்தாலும் சரிதான், எத்தனை இழப்புகளின் வாழ்க்கையில் வந்தாலும் சரிதான், நாம் விரும்புகிற வாழ்க்கை எனக்கு கிடைச்சாலும் சரிதான், கிடைக்காம போனாலும் சரிதான், எல்லாமே எனக்கு பிரதிகூலமாய் நின்றாலும் சரிதான், சூழ்நிலைகள் எல்லாமே எனக்கு பிரதிகூலமாய் நின்றாலும் சரிதான், நான் நம்பி இருக்கிற அத்தனை பேரும் என்னை கைவிட்டாலும் சரிதான், என் சொந்த பந்தங்கள் என்னை கைவிட்டாலும் சரிதான், என் குடும்ப உறவுகள் என்னை கைவிட்டாலும் சரிதான், என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது, என் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாதுன்னு சொல்றவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எனக்காய் கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? பஞ்சமோ பட்டினியோ மரணமோ அல்லது எதுவோ இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கரங்களை தட்டி எல்லோரும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துங்க பார்க்கலாம். இப்பொழுது அப்படியே பலவீனத்தோடு இந்த ஆராதனையில் இருக்கிற அன்பு சகோதரி மரியோசவங்களுக்காக எல்லாரும் கைகளை தட்டி ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடிக்கடி அவர்களுடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி அவர்களை ஆராதனைக்கு வரவிடாதபடி தடை செய்ய நினைத்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஓடாமா சம்தானா பௌடா ரபௌலா துரியா கலபரபா ஓராமா சியாதன பௌடா ரஹத்துனி அந்தர் கௌடப தீபல தீபரா. பலவீன கட்டுகள் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பலவீன கட்டுகள் உடையட்டும். யாரெல்லாம் இந்த ஆராதனை பொழுதிலே சபைக்கு வர முடியாதபடி பலவீனப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய பலவீன கட்டுகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் உடைக்கிறோம். களியக்கவளையிலே குறிப்பிட்ட மருத்துவமனையிலே பலவீனத்தோடு போராடி கொண்டிருக்கிற எங்கள் அன்பு